நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வர எல்லா வகையான மல்லிகை செடிகளுக்கும் இந்த ஒரே ஒரு டிப்ஸ் போதும்னு சொன்னால் யாராவது நம்புவீங்களா? அட ஆமாங்க. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் தரக்கூடிய நம்மளோட ஐடியா ஃபாலோ பண்ணிக்கங்க. ரீசெண்ட் டேஸில் நம்மளோட ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் இந்த வகையான மல்லிகை அந்த வகையான மல்லிகைலாம் டிப்ஸ் கேட்டிருந்தீங்க. அடடா அப்படிலாம் ஒன்றுமே இல்லைங்க. ஒரே ஒரு டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. மல்லிகை செடிகளுக்கு காமனாகவே 12 இன்ச் பாட்டுக்கு மேலே பொதுவாக ஒரு 14 இன்ச் பாட்டு எடுத்தால் கூட போதுமானது. கண்டிப்பாக ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. செம்மண் கலவை 2 மடங்கு, 1 மடங்கு அதில் கோகோபீட், கொஞ்சமாக லைட்டாக மாட்டுச்சாணத்தோட தூவுறோம். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண ஒரு சூப்பரான மண் கலவையில் நீங்கள் எந்த வகையான மல்லிகை செடிகள் இருந்தாலும் வாங்கிட்டு வந்து அந்த 14 இன்ச் பாட்டில் வந்து நடவு செய்யுங்க. எதுக்காக இந்த 14 இன்ச் பாட்டு சொல்கிறோம் அப்படின்னா, அந்த சைஸில் வச்சிங்க அப்படின்னா மல்லிகை செடிகள் பொதுவாக உங்களுக்கே தெரியும், நிலத்தில் நடவு செஞ்சிங்க அப்படின்னா எவ்வளோ பெருசாக வளரும் அப்படின்ட்டு. பெரிய பாட்டாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட செடிகள் நல்லா பெருசாக வளரும். சின்ன பாட்டாக இருந்தது அப்படின்னா பூக்களும் கம்மியாக கொடுக்குங்க. நடவு செஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக உரங்கள் எதுவும் கொடுக்காம இந்த மாதிரி தண்ணி மட்டும் ஊற்றி விடுங்க. 15 நாட்களுக்கு அப்புறம் ஏதாவது DAB உரத்தை மட்டும் கொடுத்தா போதுமானதுங்க. எவ்வளோ ஈஸியாக இருக்குது. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் யார் கொடுப்பா? இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் இருக்குது. மறக்காமல் நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த வீடியோவை ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணி விட்டுட்டு போங்க. தேங்க்யூ, பை பை, ஹாப்பி கார்டனிங்.